ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் பாட்டி வந்துட்டு என்ட்ரி ஆகிட்டாங்க. பாட்டி என்ட்ரி ஆகணும் வேறு லெவல் ஹாப்பி. மொத்த குடும்பத்தையும் பார்த்துறாங்க. பார்த்துட்டு எனக்கு ஒரு கொள்ளு பேரப்பிள்ளையை பெற்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படியாவது நான் இடம் எழுதி தருவேன்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவுக்கு பிறக்கக்கூடாது, மனோஜ்க்கு தான் ஃபஸ்ட்டு பிறக்கணும்னு சொல்கிறாங்க. அது ஏன் முத்து மீனாவுக்கு இருக்கக்கூடாது? முத்து மீனாவும் தான், அதாவது மீனா தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டிக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் நடக்குது. போதும்ப்பா, இதையே எத்தனை தடவைப்பா கேட்கறதுக்கு, அது பிடிச்சி போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு யார் பெற்று கொடுத்தா என்ன, யாராக இருந்தாலும் பெற்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது இடையில முன்னாடி வராரு. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்பி ரவி. இந்த போட்டியில் நாங்கள் கலந்துக்க கூடாதா தம்பி, இவ்வளோ அவசரப்படுறியப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரிப்பா, யார் பெற்று கொடுத்தா என்ன, எனக்கு பேரப்பிள்ளை வேணும், அதுக்கு வந்து நான் பேர் எழுதி தரேன் இந்த சொத்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த கையில் வந்து மோதிரம் வச்சிருக்காரு நம்ம முத்து, வேற லெவல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண நாளுக்காக வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பொண்ணுக்கும் கல்யாண நாளே மறந்துறாங்க ஹஸ்பண்ட். ஆனால் இவர் கல்யாண நாளுக்கு மோதிரம் வாங்கிட்டு வந்து பொண்டாட்டி கையில் போட்டு வர்றாரு. செம்ம சீன். இதை பார்த்தோன்னு ஹாப்பி ஆகிட்டாங்க நம்ம மீனா. இன்னொரு பக்கம் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. யார் வீட்டுக்கு? மீனாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. போன உடனே வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க. அந்த டைம் பார்த்து இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தது யாருன்னு சொல்லிட்டாங்க தெரியுங்களா? மீனாவோட தம்பின்னு சொல்லிட்டாங்க. இல்லை, சொன்ன உடனே வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சுங்க பழைய மாதிரி. அதனால் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு கோவமாக கிளம்பி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஒரு கடையில் நிப்பாட்டி என்ன நடந்ததுன்னு யாராவது வீட்டில் கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னோன்னே இங்கேருந்து ட்ரெஸ்ஸை வாங்கிக்கலான்னு சொன்னோன்னே அந்த கடைக்காரன்னு நினைக்கிறாரு, என் கடையில் தான் ட்ரெஸ்ஸை வாங்கி போகணும், ட்ரெஸ் இல்லாமல் வரீங்களே வேற லெவல் பான்னு ஃபோட்டோலாம் எடுக்கிறாரு. எப்பா சாமி போதும்ப்பான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு கிளம்பி வீட்டுக்கு வராங்க. உடனே விஜயா இருந்துட்டு போனப்போ ஒரு வேறு ட்ரெஸ் போட்டோம்னா இப்போ ஒரு வேறு ட்ரெஸ் போட்டிருக்காங்கிறாங்க. அந்தளவுக்கு நோட் பண்ணுறீங்களோ, இவர் புள்ளன்ற ஞாபகம்லாம் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ரோஹிணி வந்துட்டு ஆமா ஆண்டி, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களை உசி பேத்துட்டு அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதே உனக்கு ஒரு வேலைமா, முதல்ல நீ மாட்டணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே.